வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு கீதையில் மரணத்தை பற்றி என்ன பேசியிருக்குதுன்னு பற்றி பேச வரேன். ஆத்மா நித்தியம், ஆத்மா வந்து நித்தியம், அதுக்கு இதுவே கிடையாது, பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, நித்தியம். அதனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம், நம்மளுக்கு ஒரு எப்போ வந்து பிறப்பு வந்தாலும் அதில் மரணம் நிச்சயம், மரணம் வந்துன்னா திருப்பி பிறப்பிச்சோம். அதனால் நம்ம மரணத்தை பார்த்து பயப்படுறதோட நம்ம உயிரோடு இருக்கச்சே நம்ம நல்ல காரியத்தை பண்ணுறது, அது வந்து பெருமாளுக்கு வழிபடுறது, அப்புறம் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதே போல் காரியத்தை பண்ணால் நம்ம மரணத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணம் என்பது ஒரு பழைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு போட்டு புது ட்ரெஸ்ஸு போடுறாப்புல, அதுதான் வந்து மரணத்துடைய சாதாரண இது. சில பேர் உடம்புல ரொம்ப இது வந்து அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால அதை பற்றி பயப்படுறாங்க. நாம் உடம்பு இல்லை, நாம் வந்து சச்சிதானந்த விக்கிரகா, நம்ம ஆத்மா வந்து நிரந்தரம், அது ஆத்மா வந்து இன்பமாக இருக்கும். எப்பவுமே கடவுளுடைய தொண்டு பண்ணணும்னு நினச்சேன்னா நம்ம மரணம் வந்து ஈஸியாக நம்ம அதை வெண்டுடலாம். மரணத்தை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. மரணம் வந்து இயற்கை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சாந்தமாக இருந்து இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு அடுத்த வாழ்க்கைக்கு ரெடியாக இருக்கலாம். வணக்கம், நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.